சென்னையில் நேற்று மாரடைப்பால் காலமான இயக்குநர் மணிவண்ணனின் இறுதி சடங்குகள் இன்று நடைபெறுகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்த் தரும் விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஆனந்த், இறுதி சடங்குகளோட ஏற்பாடுகள் பற்றியும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துறாங்கன்றத சொல்லுங்க. ராஜி, அதாவது மாரடைப்பின் காரணமாக நேற்று மதியம் இயக்குனரும் திரைப்பட நடிகருமான மணிவண்ணன் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் மற்றும் திரைத்துறையினரை சார்ந்தவர்களின் அஞ்சலிக்காகவும் அவரது உடல் அவரது இல்லம் உள்ள நெசப்பாக்கம் ஜெய்பாலாஜி நகரில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகலில் இருந்தே ஏராளமான பொதுமக்களும் திரையுலகை சார்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து மணிவண்ணன் அவரது உடலை இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இன்றும் அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதல் நடிகை குஷ்பு, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், சீமான், சுப வீரபாண்டியன் உள்ளிட்ட நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் என பலதரப்பட்ட மக்களும் வந்து விடுகிறார்கள். அதையும் தாண்டி பார்த்தோம் ஏராளமான பொதுமக்களை நம்மால் இங்கு காலை முதல் பார்க்கப்படுகிறது. ஏராளமான பொதுமக்கள், அதாவது பொதுவாக மணிவண்ணனை பொறுத்து பார்த்தோமேயானால் அவர் இயக்கிய படங்கள் சமூக சிந்தனையுள்ள படங்களாகட்டும், அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் என்பது மிக சாமானிய மக்களாக மக்களில் ஒருவராக அவரை மக்களுக்கு மிக நெருக்கத்தில் கொண்டு சென்றது. இதன் காரணமாக அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட பொதுமக்களும் ஏராளமானோர் காலை முதலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை காண முடிந்தது. இந்த இறுதி அஞ்சலிக்கு பிறகு இன்று மாலை 3 மணிக்கு அவரது உடல் பேரூரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவர்கள் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறாங்க. ராஜி, ஆனந்த், திரையுலகுக்கு அவர் தொடர்பா அவர் சாதிச்சதா அல்ல அவருடைய சாதனைகள் பற்றி, அவருடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக ராஜி, அதாவது நாம் இங்கு வந்து அவருக்கு இறுதியஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த திரையுலகை சந்தித்து கேட்ட போதும் சரி, அரசியல் தலைவர்களை கேட்ட போதும் சரி, அவர்கள் சொல்கின்ற ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், அதாவது பொதுவாக இயக்குனர் மணிவண்ணன் என்பவர் திரையுலகில் ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களுக்கும் புதிதாக திரைத்துறையில் வருபவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார். ஏராளமானவர்கள் கூறும் கருத்து என்னவென்றால், அவர் எனக்கு குருவாக இருந்திருக்கிறார். ஒரு குருவாக, ஒரு தந்தையாக, ஒரு வழிகாட்டியாக என அதாவது இந்த துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிக வழிகாட்டியாகவும் ஆதரவு கரம் கொடுத்து அரவணைத்து வந்திருக்கிறார் என்று கூற முடியும். அதன் காரணமாக தான் ஏராளமான உதவி இயக்குநர்கள், அதாவது துணை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறும் ஒரே கருத்து என்னவென்றால், அவரது ஒரு படைப்பாளியாக இந்த துறையில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து, அதாவது அனைத்து தரப்பு மக்களிடமும், அதாவது இந்த திரைத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைவரிடமும் ஒரு அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளையும் செய்து வருகிறார். அதாவது யாருக்கும் தெரியாமல், அதாவது தான் செய்கின்ற உதவியை வெளிச்சம் போட்டு காட்டாமல் மிக அதிகமான உதவிகளை ஏராளமாக செய்திருக்கிறார். அதுதான் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்தாக உள்ளது. அதையும் தாண்டி, அதாவது திரைத்துறையும் தாண்டி, அதாவது நடிகர், இயக்குனர் என்ற அந்த பாத்திரங்களையும் தாண்டி ஒரு தமிழ் உணர்வாளராக அவர் இந்த சமுதாயத்திற்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார். அதாவது ஈழத்தமிழர்கள் போராட்டமானாலும் சரி, 3 தமிழர்களின் தூக்குக்கு எதிரான போராட்டம் என்றாலும் சரி, அவர் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு தனது பங்களிப்பை தெரிவித்திருக்கிறார். அதாவது மிகுந்த உடல்நிலை குறைவு பாதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டங்களில் கூட வெளித்தளங்களில் வந்து இது போன்ற போராட்டங்களில் பங்கேற்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜி.